குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட் கிளாரிஃபிகேஷனை இதில் சொல்ல போகிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும். ஸோ எதை பற்றின்னு உங்களுக்கே நல்லா தெரியும், ரிசல்ட் டேட் தான் ஓகேங்களா. 10த்துக்கோ சரி, 11த்துக்கோ சரி, 12த்துக்கோ சரி ஓகேங்களா. ரிசல்ட் டேட்டில் மிகப்பெரிய குழப்பம் போயின்னு இருக்குது. அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அறிவித்த டேட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய குழப்பம் இருக்குது ஓகேங்களா. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா மே 6 இல்லை 7ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சிலர் வந்து மே 8ஆம் தேதி வருமானு கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டிருக்கு, அதாவது நெட்டில் அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது உண்மையான்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. அது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் மே 6ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு வேணால் நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா. மே 6ஆம் தேதி ரிசல்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அதை பப்ளிஷ் பண்ணோன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த அப்டேட்டும் கொடுக்கல ஓகேங்களா. அதாவது 12த்துக்கு. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா, அதாவது இந்த பணிலாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா மே 9 சொல்லியிருந்தாங்களா, அந்த டேட்டுக்கு 2 நாள் முன்னாடி, அதாவது மே 7ஆம் தேதி நாங்கள் ரிசல்ட் விடும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஏன்னா இந்த மார்க்ஸ்லாம் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. மேபி வந்து பார்த்திங்கன்னா அதுவே இன்னும் 1 or 2 days எடுத்துக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மே 7 or 8க்குள்ளே இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது மே 9ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வெளியாக 100% சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. மேபி ஓகேங்களா, மேபி 10th 11த்துக்கு வேணால் கொஞ்சம் சீக்கிரம் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் 12த்துக்கு அந்த மாதிரி ரிசல்ட்டு சீக்கிரம் வர வாய்ப்பே சுத்தமாக கிடையாது இப்போ ஓகேங்களா. ஸோ 10த்துக்கோ 11த்துக்கோ அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது மே 19. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன்லாம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது ஓகேங்களா. அவங்களுக்கு ஒரு வேளை இந்த வெப்சைட்டில் மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்ஸு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வேணால் ஒரு 2 days முன்னாடி வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. வந்துடும் சொல்ல. ஸோ 10த்துக்கோ 11த்துக்கோ ரிசல்ட் டேட்டு கிட்ட வரும்போது தான் அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆகும். பழைய டேட்டில் வருமா இல்லை 2 days கழிச்சு, அதாவது 2 days முன்னாடி வருமானது ரிசல்ட் வர கிட்டதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் 12த்துக்கு மே 9ஆம் தேதி தான் ரிசல்ட்டு வரும். தயவுசெய்து குழப்பிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா மேக்ஸிமம் அப்டேட்டு. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.